மயில்சாமி அண்ணாதுரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றவர். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் இயக்குனராக பணிபுரிந்தார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றினார். சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். மயில்சாமி அண்ணாதுரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றவர். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் இயக்குனராக பணிபுரிந்தார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சந்திரயான் 2 திட்டத்திலும் பணியாற்றினார். சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இவர் தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். மயில்சாமி அண்ணாதுரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்களை பெற்றவர். 1982ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் இயக்குனராக பணிபுரிந்தார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திரயான் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சந்திரயான்